வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் மீ மந்தாரா. இன்றைக்கி சுரக்காய் தட்டைப்பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கலாம். ஹீட் ஆனது ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காய கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போது இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே பெரிய சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன். தக்காளி சீக்கிரம் குக் ஆகணுன்னா கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். இப்போ 2மே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காய் கொஞ்சமாக வதங்கினா போதும். இப்போ இதில் 2 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஜாரில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு 2 கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததும் நம்ம இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் இங்கே ஒரு பெரிய சைஸ் சுரக்காய் எடுத்துருக்கேன். ஒரு 300 கிராம் சுரக்காய் எடுத்துருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். சுரக்காய் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். சுரக்காய் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாமே வதக்கிட்டு சேர்த்ததுனால ஒரு 1 மினிட்டுக்கு நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணோன்னா போதும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தட்டைப்பயிறு ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 200 கிராம் தட்டைப்பயிறு எடுத்திருக்கேன். அதை 3 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். இதில் சால்ட் எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ எல்லாமே ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்து கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. சுரக்காயில் தண்ணி எப்படியும் ரிலீஸ் ஆகும். ஒரு 250 ml தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் புளி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு எலுமிச்சப்பழம் சைஸு புளியை ஊற வச்சுட்டு அதில் பாதி தான் ஆட் பண்ணியிருக்கேன். சுரக்காய் தட்டைப்பயிறு காம்பினேஷனில் புளி ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு விசில் வச்சு எடுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா சூப்பரான தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சாதம் களிக்கு எல்லாமே சூப்பரான காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.